இந்த இன்டெலிஜென்ஸ்னுடைய போலீஸ்னுடைய முதல் கட்ட நடவடிக்கை என்னன்னா தவறு நடக்காம தடுக்கிறது. நீங்க தவறை ரொம்ப விட்டு வாழ பிடிக்கக்கூடாது. முன்னாடியே இந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தினீங்கன்னா தான் அரசாங்கத்துக்கு நல்லது. வேண்டத்தகாத நிகழ்வை நடக்க விட்டுட்டு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில நடக்குது. எங்க முதலமைச்சர் இருக்காரோ, எங்க போலீஸினுடைய துறையினுடைய தலைவர் இருக்காரோ, இன்டெலிஜென்ஸ் அத்தனை ஆகச்சிறந்த ஆளுமைகளும் இருக்கக்கூடிய இடம் சென்னை. இங்க இருந்து தான் நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே கண்காணிக்கிறோம், கட்டுப்படுத்துறோம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு மையப்புள்ளியிலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு லாப்ஸ் ஆகி படுகொலை நடந்தேறி இருக்கிறத கட்டாயம் தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர். ஆமா, இன்னைக்கு நீங்க போலீஸ் போர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க ஃப்ரீயா செயல்பட விடணும். நீங்க எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு கண்ட்ரோல் பண்ண போனாலையும் அந்த கட்சிக்கு சேர்ந்தவன், அந்த எம்எல்ஏ வேணும், இந்த மினிஸ்டர் வேணும், அவருக்கு இவரு சொந்தம், இவருக்கு அவரு சொந்தம்னா யாரு மேல அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க? அப்ப போலீஸ் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்ப போலீஸை மட்டுமே நம்ம புற சொல்றது கரெக்டான என்னை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் பாருங்க, போன தடவை 66% போலிங் பர்சன்ட், 34% இந்தியாவில் ஓட்டு போடும். தமிழ்நாட்டில் 30 பேர் ஓட்டு போடும். அப்ப இத்தனைக்கு கூட மக்கள் ஓட்டு போடாததுக்கு காரணம் என்ன? அவங்கள இந்த ஜனநாயகம் மேல நம்பிக்கை இல்லாத இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ், இந்த பொலிட்டிக்கல் அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் இவங்களுக்கு ஓட்டு போட்டு மட்டும் என்னடா மாற்றம் வந்துட போது ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த சட்டை கூட இதை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். இந்த வாட்ச் கை கடிகாரத்தை நான் வாங்குறேன்னா இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். ரோட்ல பிச்சை எடுக்கிறான் பாருங்க, அவன் ஒரு 10 ரூபாய் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறான்னா கூட அவன் எடுக்கிறது பிச்சையா இருந்தா கூட அதுக்காக உழைக்கிறான். ஆனா நான் இந்த ஜாதின்னு நீ சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நீ என்ன உழைச்ச? தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்க மலத்தை கலக்குறீங்கன்னா அது கொலையை விட மோசமானது இல்லையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் உயிர் வாழ்றது காத்துக்கு அடுத்தது தேவை தண்ணி. போய் 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருளை போய் நீங்க அவங்க குடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு மலத்தை கலக்குறீங்கன்னா எவ்வளவு ஒரு ஈன புத்தி இருக்கிறவன் தான் அந்த செயலை பேச மனுஷன் செய்வான். அந்த செயலை Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. அகரவாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் வியூக நிபுணர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சக்தி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சக்தி. இன்னைக்கு சமீபத்தில் நடந்த தமிழகத்தில் அரங்கேறிய கொலை சம்பவம் குறித்து பரவலா பேசிட்டு இருக்கிறாங்க. இதை இன்னைக்கு ஆளும் கட்சியோட ஒப்பிட்டு பேசக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சில முக்கிய பிரமுகர்களும் பேசி இந்த சம்பவம், அதாவது ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை சம்பவம் இந்த அரசுக்கு எப்படி ஒரு தாக்கத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்துருக்கிறதா பாக்குறீங்க? இது ரொம்பவே ஒரு துக்ககரமான நிகழ்வு. நம்மளுடைய வளர்ந்த மாநிலத்தில் இந்த மாதிரி சில அட்ராசிட்டிஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாத நிகழ்வு. அதுவும் மெயினாக நம்மளுடைய தமிழகத்தினுடைய தலைநகர்னு சொல்கிறோம். இதுதான் தமிழகத்துக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்குது சென்னை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் கட்சி, அதுவும் ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடியங்க, தமிழகத்தில் ஒரு பெரிய லெவல் இல்லைன்னா கூட தமிழகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு தலைவருக்கே ஒரு பிரச்சனைங்கும் போது இவ்வளவு பூர்வம் ரவுடிகள் உள்ளர பூந்து அட்டகாசம் பண்ணி சாவடிச்சிருக்காங்கிறது எந்த ஒரு அறிவார்ந்த சமூகத்தினாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துக்ககரமான சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். இது கட்சிக்கு ஆட்சியாளர்களுக்கு நிர்பந்தமா இல்லை ப்ரெஷர் ஆனால் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இது வேற எங்கேயோ ஒரு முக்கு மூலையில நடந்திருந்தா பரவாயில்ல. ஹார்ட் ஆஃப் த சிட்டியில நடக்குது. எங்க முதலமைச்சர் இருக்காரோ, எங்க போலீஸினுடைய துறையினுடைய தலைவர் இருக்காரோ, இன்டெலிஜென்ஸினுடைய அத்தனை ஆகச்சிறந்த ஆளுமைகளும் இருக்கக்கூடிய இடம் சென்னை. இங்க இருந்து தான் நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே கண்காணிக்கிறோம், கட்டுப்படுத்துறோம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு மையப்புள்ளியிலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு லாப்ஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு படுகொலை நடந்தேறி இருக்கிறத கட்டாயம் இது தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் தான். இது அவங்க மாயாவதி அவர்களும் போனாங்க. ஸோ அப்போ ஒரு மாயாவதி இங்கே வராங்கனாவே கண்டிப்பாக இது நேஷ்னல் மீடியாவுக்கு போயிடுது. இது அப்போ நம்ம என்னதான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் எங்களது அமைதி பூங்கா, எங்களது பகுத்தறிவு பாசறை, எங்களது சமூக நீதி கட்சி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கனாலும் அதெல்லாம் ஒரு பேச்சளவில், மேடை பேச்சளவில் தான் இருக்குது, செயல்பாட்டு அளவில் இல்லை. நிறையா இங்கே கேப்ஸ் இருக்குங்கிறத பட்டவர்த்தனமாக இந்த நிகழ்வு பறைசாற்றி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இல்ல, ஒரு சிலர் இது அரசியல் படுகொலை அப்படின்னு ஒரு பக்கத்து ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய தனிப்பட்ட விரோதம், தனிப்பட்ட பகை அப்படின்னாங்க. இதை அரசியல் கொலையா பாக்குறதா இல்ல நம்ம விரோதம், தனிப்பட்ட விரோதம் அப்படின்றத பாக்குறதா? இல்ல, இது எந்த கோணத்துல பண்ணியிருந்தாலும் கொலை தான். இது அரசியல் காரணங்களுக்காக ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, அதனால அது வேற மாதிரி ஒரு பிரச்சனை. இல்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு முன்பகை இருந்துச்சு, அதனால ஒரு கொலை பண்ணிட்டாங்க
அதனால அது வேற பிரச்சனைன்னு நம்ம பார்க்க முடியாது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், பொதுமக்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொலை தான். அதுவும் இல்லாம அந்த குழந்தை நடந்தேறின விதம் ரொம்ப வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்குது. இவ்வளவு திட்டமிட்டு இவ்வளோ ஒரு 7:30 மணின்னு நினைக்கிறேன் அது நிகழ்வு நடக்கும்போது அது நிகழ்வேறுது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளாரியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறாங்க. அதே மாதிரி இப்ப இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான காங்கிரஸும் திருமாவளவனுமே அவங்க என்ன சொல்றாங்க, இத சரண்டர் ஆயிருக்கிறவங்க வந்து ஒரிஜினல் குற்றவாளிகளா இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல நிறைய பேர் அதுதான் சார் முன் வச்சிருக்காங்க. சீமான் அவர்களும் அதான் முன் வச்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன் வைக்கிறாரு. இன்னும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து என்னன்னா, அந்த உண்மையான குற்றவாளிகளை வந்து இவங்க சரணடைஞ்சவங்க கிடையாது, இதுக்கு பின்னால அரசியல் பின்புலம் இருக்கு, இது ஏவி விட்டவங்க யார் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல இது வந்து காவல்துறையினுடைய விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும். இப்ப கூட வந்து முன்னாடி ஒரு கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, இதுல வந்து அரசியல் பின்புலம் இல்லாத மாதிரி இருக்கு, வேற இது முன்பகையினால நடந்திருக்குங்கிறத உடனடியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே அதுக்குள்ளார வந்து இன்ட்ராகேஷன்ஸ்லாம் முடிஞ்சுதா, எல்லாத்தையும் வந்து விசாரணை பண்ணிட்டாங்களா, அதுக்குள்ளார நீங்க எப்படி வந்து ஒரு முன்முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தான் ஒரு பொதுமக்கள் கோணத்திலிருந்து பார்க்கும்போது, ஒரு விசாரணை நடந்து ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் நீங்க இதை தெரிவிச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு ஆமா இதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். உடனே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேட்டு கொடுக்குறீங்க, அதுலயே வந்து இது வந்து அரசியல் பின்புலம் இல்லாத மாதிரி இருக்குது. எப்படி முடிவு பண்ணிருச்சு அப்படின்றத ஒரு விமர்சனம். இப்ப அது உண்மையா கூட இருக்கலாம், அது நம்ம காவல்துறை போய் பேசுறாங்கன்னு நம்ம சொல்லல. ஆனா அந்த அந்த நேரம் அந்த எல்லாமே அந்த டைமிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடனே நீங்க அது உண்மையா இருந்தா கூட சொல்லும் போது என்னன்னா, அதை வந்து ஏற்புறதுக்கு மக்கள் கிட்ட அந்த மனநிலை இல்லை. ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கட்சியினுடைய பலம் இருக்கு. அதே மாதிரி சமுதாயத்துல அவங்க பல கட்சிகளா பிரிஞ்சாலும் பல கூட்டணியில இருந்தாலும் அந்த சமுதாயம் வரும்போது அதுல ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு மக்கள் அவங்க ஒரு ஒரு தலைவரா பார்க்கப்பட்டு அதனால வந்து வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ அப்போ வந்து இதுல போலீஸ் ஆபீசர்ஸும் மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் எதனாலும் கூட விமர்சனம் வருது சார். உடனடி மாற்றம் எதற்கு? இவ்வளவு நாளா அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு ஏற்கனவே அலர்ட் பண்ணலையா? அப்ப உடனடியே இப்ப காவல்துறை உயர் அதிகாரிகளை மாற்றுறது எதற்காக அப்படின்ற கூட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு என்ன சொல்றது, சூட்டை குறைக்கிறதுக்கு தான். இது ஆளுங்க மாத்தினா உடனே இப்ப கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுல வந்து கலெக்டரை மாத்தினாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகல இல்ல, அதுக்கு உடனே அது தீர்வா? அதனால வந்து இதை வந்து அந்த சூட்டை தணிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். ஓகே, இந்த கமிஷனர் எடுத்துட்டு இன்னொரு கமிஷனரை போடுங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம், நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், பாருங்க நாங்க ஆளை மாத்திட்டோம், அவரை மாத்திட்டோம், இவரை மாத்திட்டோம், சோ இதெல்லாம் நாங்க எடுக்கிற நடவடிக்கை தானே அப்படிங்கிறது ஒரு அரசாங்க சைட்ல இருந்து அவங்க எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பொதுமக்களுக்காகட்டும் இல்ல வந்து எதிர்ப்பு குரல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்காக இதை வந்து ஒரு செயல்முறை இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னீங்க, இப்ப இது வந்து ஒரு சிட்டியில இந்த மாதிரி நடந்திருக்கிறது வந்து இப்ப ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறவங்கள எப்படி இருந்தாலும் வந்து இன்டெலிஜென்ஸ் கண்காணிக்கும். ஏன்னா குற்றவாளிகளே கண்காணிக்கும் போது அரசியல் தலைவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், நிறைய எதிர்ப்புகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்ல அரசியல் ரீதியா எந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிர்த்தா எதை செயல்பட்டு இருக்காங்களான்னு கண்காணிக்கிறதுக்காகவே இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. அதாவது வந்து யாராவது அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனம் பண்றாங்க, ஒரு ட்விட்டர் போடுறாங்க, அது பண்றாங்களா, தீவிரமா கண்காணிச்சு உடனடியா கைது பண்றாங்க, அதான் ஒரு விமர்சனத்துக்குள்ளாது. அதெல்லாம் ஒரு வேகம் காட்டும் போது இதுல ஏன் அந்த முனைப்பை காமிக்கலங்கிறதான் கேள்வி. இப்ப சாதாரணமா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசும்போது நீங்க அதை நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்ப இதே வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸினுடைய சர்க்கிள் அப்ப இவங்களாம் இல்லாம தான் இருந்தாங்களா? அப்ப இன்டெலிஜென்ஸ்ல தான் இது வந்து ஒரு 5 டைம்ஸ்க்கு மேல அட்டம் பண்ணிருக்காங்கிற மாதிரி வேற ஒரு பேச்சு அடிபடுது. ஏற்கனவே இது வந்து இந்த அட்டாக்கை வந்து அவங்க பிளான் பண்ணதாகவும் கைகூடாம போனதாகவும் தான் ஒரு, அது உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது, பட் சமூக வலைதளங்கள்ல பொதுமக்கள் பார்வையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் ஏன் ஃபெயில் ஆச்சு? இதுல நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இன்டெலிஜென்ஸினுடைய வேலையோ போலீஸினுடைய வேலையோ தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது 2ஆம் கட்ட நடவடிக்கை. இந்த இன்டெலிஜென்ஸினுடைய போலீஸினுடைய முதல் கட்ட நடவடிக்கை என்னன்னா, தவறு நடக்காம தடுக்கிறது. நீங்க தவறை தும்ப விட்டு வாழ பிடிக்க கூடாது. அப்ப நீங்க வந்து அதை முன்னாடியே இந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தினீங்கன்னா தான் அரசாங்கத்துக்கு நல்லது. நீங்க நிகழ்வை வந்து ஒரு வேண்டத்தகாத நிகழ்வை வந்து நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்வுக்கு, அந்த பிரச்சனைக்கு நாங்க தீர்வு காண்றோம், அதுக்கு இந்த நடவடிக்கை இருக்கிறோம், அந்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றது வந்து அது யாருக்கிட்டையும் மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய திருப்தியை வந்து உண்டு பண்ணாது. இல்ல இப்ப கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா சில முக்கியமான பிரமுகர்களை வந்து ஈஸியா மிக எளிமையான முறையில் கொலை பண்ணிடுறாங்க. இப்ப இந்த கொலை பண்ற கலாச்சாரம் வந்து இப்ப யாரை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா கூலிப்படையை வச்சு வெட்டிட்டாங்க, இந்த கூலிப்படைன்றாங்க. அப்ப கூலிக்கு வந்து எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், ஆனா கூலிக்கு கொலை செய்யற வேலைக்கு போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அந்த ஆட்சியில் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இன்னைக்கு கூலிப்படையில இருக்கிறவங்களுக்கு இந்த தைரியத்தையும் அசட்டுத்தனத்தையும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாரு?
அந்த கூலிப்படை வந்து தானாவே வேலை செய்யற ஆளுங்களா? அந்த கூலிப்படையை இயக்கக்கூடிய ஆளுங்க யாரு? அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கும் கூலிப்படைகளுக்கும் நடுவுலயே நிறைய நெக்ஸஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்சி வரும்போது அவங்களுக்கு ஆதரவா கூலிப்படை இது ஆட்சியாளர்களை மட்டுமே நான் சொல்ல வரல, எல்லா கட்சியிலுமே இந்த பிரச்சனை இருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து என்ன ஒரு எழுதப்படாத சட்டமா மாறிடுச்சுன்னா, நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கூலிப்படைகள் ஆகட்டும், இல்ல வந்து கொலை செய்யற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அடிதடி செய்யறதுக்கு, ஒரு ஆளர் வச்சு மிரட்டுறதுக்கு, பண்றதுக்கு, இன்னைக்கு அராஜகம் பண்றதுக்கு, இவரை ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னா உடனே 4 பேர் என் வீட்டுல வந்து, இப்ப நீங்க சமீபத்துல எத்தனையோ பாக்குறோம் இல்லையா, யாரோ ஒரு ஏதோ ஒரு அரசியல் தலைவரையோ இல்ல ஒரு ஆட்சியாளர்களையோ கருத்து சொல்லிட்டா அவங்க வீட்டுக்குள்ளார முன்னாடி போய் நின்று கல்லெடுத்து அடிக்கிறது, அதே மாதிரி மீடியால ஒரு வன்முறையை நிகழ்த்துறது, உடனே யாரு வந்து அரசாங்கத்துக்கு ஏத்தாப்புல இல்ல ஒரு குறிப்பிட்ட நபரை பேசிட்டா உடனே அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, அவங்க இப்படி இவங்க இப்படி ஆச்சா போச்சான்னு அவங்களுடைய டேமேஜ் பண்றது சொசைட்டில, இது எல்லாமே வன்முறை தான். அப்ப இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்டுக்குமே ஒரு நெக்ஸஸ் இருக்கு. அந்த நெக்ஸஸை உடைக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கட்சி தலைவரை ஒரு சிட்டியில, அது சென்னை சிட்டியில வந்து கொள்றாங்கன்னா அவனுக்கு அந்த பலம் இல்லாம போயிடுமா? ஆனா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கறது யாரு? இல்ல, கடந்த 31 நாள்ல மட்டும் 100க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. அதுவும் கூலிப்படையினாலதான் அது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்படின் போது அப்ப கூலிப்படையினர் வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல கண்டுக்கிறாம விட்டுருக்காங்களா அப்படின்ற கேள்விதான் சார் எல்லாரும் தலைவரும். ஆமா, இன்னைக்கு நீங்க போலீஸ் போர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களை ஃப்ரீயா செயல்பட விடணும். நீங்க எந்த அழுத்தமும் கொடுக்க கூடாது. எந்த ஒரு கண்ட்ரோல் பண்ண போனாலும் இவன் அந்த கட்சி சேர்ந்தவன், அந்த எம்எல்ஏக்கு வேணும், இவன் இந்த மினிஸ்டருக்கு வேணும், அவருக்கு இவரு சொந்தம், இவருக்கு அவரு சொந்தம்னா யாரு மேல அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க? அப்ப போலீஸ் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்ப போலீஸை மட்டுமே நம்ம வந்து குறை சொல்றது வந்து கரெக்டான என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதிகாரிகள். அப்ப அதிகாரிகள் தப்பு செய்யும் போது அதை தட்டி கேட்கக்கூடிய ஆளுங்க யாரு? ஆட்சியாளர்கள். அப்ப இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கையில இருக்கு? சீஃப் மினிஸ்டர் கையில இருக்கு. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா இருக்கு. இன்டெலிஜென்ஸ் யார் கையில இருக்கு? சீஃப் மினிஸ்டர் கையில இருக்கு. அப்ப இந்த 2 பேருமே பிரதானமா இருக்கிறது வந்து உங்க கையில வச்சுக்கிட்டு அதிகாரிகளை நம்ம எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அப்ப அதிகாரிகள் வேலை செய்யலன்னே வச்சுக்கீங்களேன், யாருடைய தவறு அது? இப்ப உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அதிகாரி வேலை செய்யல, யாருடைய தவறு? இல்ல, இதேதான் சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இதுதான் சொல்றாரு. முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவர் வந்து சும்மா இருக்கிறாரு, முதலமைச்சர் இருக்காரு, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்ப ஒருவேளை இதெல்லாம் நடக்கும்போது இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற கூட கேள்வி கூட வைக்கிறாங்க சார். இல்ல, அதாவது வந்து நமக்கு அங்க என்ன நடக்குது என்ன நடக்கலங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு அரசியலுக்கு மேல இப்ப இதே வந்து இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி கொலைகள் வன்கொடுமைகள் எல்லாம் நடக்கலையா? இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குதா? இல்ல, இந்த மாதிரி அரசியல் கொலைகள் ஆகட்டும், இல்ல மாதிரி வந்து இந்த பாலிடிக்ஸ் அண்டர் இந்த மாஃபியாவுடைய நெக்ஸஸ் வந்து காலந்தொட்டு இருக்கு. 57 வருஷமா திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்கு தமிழ்நாட்டை. அப்ப இந்த நெக்ஸஸ்ங்கிறது வந்து இந்த 3 வருஷத்துல தான் இந்த நெக்ஸஸ் கிரியேட் ஆயிடுச்சா? அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. இது வந்து ஒரு கரையான் மாதிரி, புற்றீசல் மாதிரி இது வந்துகிட்டே இருக்கு. இதை வந்து களை எடுக்க வேண்டிய நேரம் இது. இது வந்து கண்டிப்பா வந்து இந்த இந்த பாலிடிக்ஸுக்கும் இந்த இருக்கக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாங்களுக்கு, இந்த மாதிரி ரவுடிங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷனை வந்து பிரேக் பண்ணணும். இன்னைக்கு எலெக்ஷனை வந்து அவங்க அதுதான ஒரு பெரிய பலமா பாக்குறாங்க. ஒரு அரசியல் கட்சியும் மக்கள் கிட்ட இருந்து வர வாக்கை விட நம்ம கிட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாதான் அவங்க பலன் நினைக்கிறாங்க. இல்ல, யாராவது ஒரு 4 ரவுடி இருந்தாதான் நம்ம கட்சியை வளர்க்க முடியுன்ற அளவுக்கு போயிருச்சா கலாச்சாரம் அப்படின்றது? அது அந்த காலத்துல இருந்து எப்படிதானே இருக்குது. இது நிறைய படத்திலேயே நம்ம பார்த்திருக்கோமே. 4 ரவுடிசம் பண்ணாதான் கட்சி வளர்க்க முடியும். நீங்களாம் என்னடா எனக்கு 1 ஓட்டு தானே போடுவீங்க, அவன் எனக்காக 10 ஓட்டு போட்டான்டாங்கிற படத்தையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. சோ அது மாதிரி இது வந்து என்னன்னாக்கா அந்த அராஜகங்கிறது வந்து இந்த அரசியல் அட்டகாசம்ங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு நாளுக்கு நாள். அப்ப வந்து இது வந்து உண்மையாலுமே இன்னைக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஏன் நிறைய அரசியல்வாதிகள் மேலேயும் அரசியல் கட்சிகள் மேலேயும் வெறுப்பு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல 30% மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. இந்தியாவில் பாருங்க, போன தடவை 66% தான் போலிங் பர்சன்டேஜ், 34% இந்தியாவில் ஓட்டு போடல, தமிழ்நாட்டுல 30 பேர் ஓட்டு போடல. அப்ப இவ்வளவு மக்கள் ஓட்டு போடுறதுக்கு காரணம் என்ன? அவங்கள என்ன ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாத ஆளுங்களா? இப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ், இந்த பொலிட்டிக்கல் அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்து வெறுத்து போய் எங்களுக்கு ஓட்டு போட்டு மட்டும் என்னடா மாற்றம் வந்துட போதுங்கிற ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய மக்கள் தான். இல்ல, இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை குற்றம் சாட்டி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவுல வந்து முழுக்க வந்து அரசின் மீது உள்ள குறைகளை சுட்டி காட்டி கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. அப்ப அந்த சரணடைஞ்ச குற்றவாளிகள் தான் அவங்க சொல்றத வேதவாக்க எடுத்து அதோட முடிஞ்சு போச்சா போலீஸ் விசாரணை, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள நபர்கள் சொல்லவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பியிருக்கு. எப்படி இல்ல பார்க்க முடிஞ்சது, அவருடைய ஆதங்கத்தை பார்க்க முடிஞ்சது, அவருடைய அன்பு அந்த ஆம்ஸ்ட்ராங் மேல ப. ரஞ்சித் வந்து அண்ணன் நான் சின்னதுல இருந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்காரு, என்னைய ஒரு பாதுகாப்பு வளையத்துல வச்சிருந்தாரு, எனக்கு அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருந்தாரு, இந்த மாதிரி உங்களுக்கு கூட நான் தான் ஓட்டு போட்டேங்கிறார். திமுகவுக்கு நான் ஓட்டு போட்டேன், எங்களை வெறும் வாக்கு வங்கியா தான் நீங்க பயன்படுத்துறீங்களா? நியாயமான கேள்விதான் இது. ஆனா அப்படியே இருந்தாலும் வந்து அந்த ஒரு 7 பாயிண்ட போட்டு எழுதியிருக்காரு. பட்
ஒரு காட்டமா அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க? இப்ப திருமாவளவன் வராரு, அவரே இந்த இதை சொல்றாரு, இல்ல சரணடைஞ்சவங்க பூரா ஒரிஜினல் ஆளுங்க இல்லைன்றாரு. காங்கிரஸும் அதே சொல்லுது. யாரு இவங்க 2 பேருமே யாரு? கூட்டணி கட்சியில இருக்காங்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சியில இருக்காங்க. ஏன் வெளிப்படையா திமுகவுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க இருக்கக்கூடிய, நான் தான் சொல்றேன், உங்க போலீஸ் தானே, திமுகவினுடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த சரண்டரான அக்யூஸ்டுங்க ஒரிஜினல் அக்யூஸ்ட் இல்லைங்கிறதான உங்க குற்றச்சாட்டு. அப்ப அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சிருக்கிறது யாரு? முதலமைச்சர். ஏன் கண்டனத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எதனால நீங்க இன்னும் ஏன் நீங்க அப்படியே ஒரு பாலிஷா ஏன் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். இல்ல, இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்கிறாரு. தலித் தலைவர்கள், குறிப்பா எல்லாரும் சேர்த்து சொல்றாரு, தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுறதுல கடந்த சமீப காலங்களாகவே தலித் தலைவர்கள் யாருமே ஒரு கவனத்துல ஒரு சிரம் எடுத்து பார்க்கக்கூடிய இல்லை, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே கொடுக்கறதே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, இது நம்ம தலித் தலைவர்கள் மட்டும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. எந்த உயிரா இருந்தாலும் அது உயிர் தான். இது இந்த உயிருக்கு மட்டும் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, அந்த உயிருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? ஒண்ணு என்னன்னா, எங்க ஆபத்துகள் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா இந்த சமீப காலமா நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த சமூகத்தினுடைய மக்கள் மேல பயங்கரமான அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்குது. இப்ப நாங்குநேரி இன்சிடென்ட் ஆகட்டும், இல்ல வேங்கை வயல் இன்சிடென்ட் ஆகட்டும், அதே மாதிரி கரூர்ல ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆயா சமைக்கிறாங்க. அந்த ஆயா இந்த மாதிரி பட்டியலின வகுப்பு சேர்ந்தவங்கிறதுனால சாப்பாடு சாப்பிட மாட்டோன்னு அங்க மாணவர்கள் பண்றாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில 2 பசங்களை ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு அவங்க மேல யூரின் அடிச்சு அட்டகாசம் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. இது கொலை பண்ணா மட்டும்தான் கொலை இல்லை. ஒரு மனிதனை, ஒரு சக மனிதனை மனிதனா கூட மதிக்க தெரியலன்னா அவன் என்ன மனுஷன்? ஒரு மனிதனை மனிதனா மதிக்க தெரியல, நீங்க வேற யாரையாச்சும் கூட மதிக்க வேண்டாம், விடுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மனிதனை மனிதனா நான் ட்ரீட் பண்ணலன்னா எனக்கு என்ன மனித தன்மை இருக்கு முதல்ல? அப்ப என்னுடைய சிந்தனை என்னன்னா, இந்த ஜாதிங்கிறதே இப்ப நான் பல நேர்காணல்கள் சொல்றது என்னன்னா, இந்த சட்டை கூட இதை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். இந்த வாட்ச் கை கடிகாரத்தை நான் வாங்குறேன்னா இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். ரோட்ல பிச்சை எடுக்கிறான் பாருங்க, அவன் ஒரு 10 ரூபாய் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறான்னா கூட அவன் எடுக்கிறது பிச்சையா இருந்தா கூட அதுக்காக உழைக்கிறான். ஆனா நான் இந்த ஜாதின்னு நீ சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நீ என்ன உழைச்ச? இல்ல நான் இந்த ஜாதின்னு சிறுமப்பட்டுக்கிறதுக்கு நீ என்ன உழைச்ச? உன்னுடைய உழைப்பு என்ன இருக்கு? உன்னுடைய தனிப்பட்ட கான்ட்ரிபியூஷன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் தான் பெருமைப்படுறதுக்கோ, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் திரும்பப்படுறதுக்கோ உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கு? அப்ப உன்னுடைய எந்த விதமான ஒரு நயா பைசாக்கு உழைப்பு இல்லாம உனக்கு இலவசமா கிடைச்சது அந்த ஜாதி. அப்ப இந்த இலவசத்தை வச்சு நீ பெருமைப்படுறேன்னா அது என்ன மாதிரி ஒரு என்ன ஓட்டம்ங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லல, எல்லா ஜாதிக்காரங்களும் இந்த ஜாதி பெருமை பேசுறீங்களா, சிறுமை பேசுற எல்லாத்தையுமே நான் சொல்றேன். இந்த ஜாதின்னு நீ சொல்றதுக்கு உன்னுடைய உழைப்பு என்ன இருக்குதுல? நீ வேற எங்கேயோ பிறந்திருந்தா நீ வேற ஜாதி, கரெக்டா? வேற எங்கேயோ பிறந்திருந்தா வேற மதம், வேற எங்கேயோ பிறந்திருந்தா வேற இனம். அப்ப நான் இந்த மதம் இந்த ஜாதின்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கிறேன் நான். உனக்கு அது இலவசமா கிடைச்சது, நீ ஏதாவது கஷ்டப்பட்டியாது? அப்ப எந்த விதமான உழைப்பும் இல்லாம கிடைச்ச ஒரு இலவசத்தை வச்சுக்கிட்டு நீ இலவசத்தை வச்சுட்டு நீ பெருமைப்பட்டு இருக்க, ஃப்ரீயா கிடைச்சதை வச்சு. இதுக்குதான் நம்ம படிச்சிருக்கோமா? இதுக்குதான் நம்ம படிப்படியா முன்னுக்கு வந்தோமா? 57 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் நாங்க சமூக நீதி கட்சி, சமத்துவ கட்சி, பகுத்தறிவு பாசறை, 57 வருஷத்துல பகுத்தறிவு நம்ம நாட்டுல வளர்த்தனது. இதுதான் பகுத்தறிவு வளர்ந்துருக்கா? அப்ப இது என்னன்னா, இந்த ஜாதியை வச்சுதான் அரசியலே நடக்குது. இங்க வாக்கு வங்கியில இருந்து அரசியல் நடக்குது அப்படின்னு. இப்ப ஜாதி, இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமூக நீதி கட்சின்னு யாரு சொல்லிக்கிறா? டிஎம்கே சொல்லிக்கிறாங்க. அந்த கட்சியில என்ன சமூக நீதி இருக்கு? அப்போ நிறைய விமர்சனங்களும் உள்ளாச்சு சார். அதான் இப்பயும் குறிப்பா பாரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு, இவ்வளவு நாள் நாங்க நம்பினோம், உங்களுக்கு ஓட்டு எல்லாம் போட்டோம் அப்படின்னு அந்த அரசியல் பேசும்போதுதான் இந்த சம்பவத்தோட ஒப்பிட்டு பேசும்போது, அப்ப இனிமே நாங்க பண்ண மாட்டோம், ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவரோட பதிவு. அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க சார். இல்ல, இப்ப அதாவது நீங்க ஒரு கூட்டணி கட்சினே ஏன் போறீங்க? ஒரு கூட்டணி கட்சி, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணுவீங்க. அது இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர் அந்த போய் கூட்டணியில சேரும்போது அவங்களுக்கு இந்த ஆட்சியில இருந்து பலன் கிடைக்கும் தான் போறாங்க. இதுதான் ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பு. அப்ப நீங்க கூட்டணி கட்சி மட்டும் சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல, ஆனா மக்கள் பூரா சிரமப்பட்டா போதும்னாக்கா உங்க கட்சி தலைவர் வேணா அப்படி போய் உட்கார்ந்துருக்கலாம். கீழே இருக்கிற தொண்டன் அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கணும். இன்னைக்கு விசிகா இருக்குனாக்கா விசிகாவே இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையா திமுக கண்டனம் தெரிவிக்கல, ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கல. ஆனா இருந்தாலும் கடந்த நாட்களுக்கு முன் இருக்கும்போது இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல விசிகா தலைவர் ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாரு. எந்த கண்டனம் சொல்லியிருக்காரு? ஆனா திமுக அரசாங்கத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியா செயல்படலன்னு கண்டனம் சொல்லியிருக்காரு எங்கேயாவது?
இல்ல அரசு அந்த குற்றவாளிகளை விடயத்துல வந்து ஒரு குற்றம் சாட்டி இருக்காரு. பட்டும் படாம தானே பேசிட்டு இருக்கிறீங்க இன்னும். அப்ப உங்களுக்கு நான் அதான் சொல்றேன், ஒரு முதலமைச்சர் கீழ இருக்கக்கூடிய போலீஸ், அந்த போலீஸ் வந்து ஒரு ராங்கா வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிறதான உங்க குற்றச்சாட்டு. அப்ப இதை வந்து நீங்க இந்த அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாம இது நடக்குமா? இல்ல அதுவே அரசாங்கத்தை குற்றம் சொல்ற மாதிரி தானே சார். அதுவே ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க இங்க வந்து போலீஸை மட்டும் குற்றம் சொல்லிட்டு அவங்க இப்போ ஏதாவது சொல்றது இது குட்டி பகை ஆடு வரவுங்கிற கதை இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்லாத காரணம் ஒருவேளை வெகு விரைவில் வந்து கூட்டணி வந்து 2020 ஏற்கனவே பிரிய போதும் நேரம் ஒரு சிலர் சொல்றாங்க. ஒருவேளை இந்த சம்பவத்தை காரணமா வச்சு கூட கூட்டணியை பிரிச்சுக்கிடுவாரா? இல்ல அப்ப வந்து இதுக்கு நான் இன்னொரு மாதிரி கேள்வி கேட்கிறேன். அப்ப இந்த மாதிரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல கூட்டணியில இருக்கலாமா? அப்போ என்ன வேணா நடந்துக்கட்டும், என்ன வேணா அட்ராசிட்டி நடக்கட்டும், என்ன வேணா வன்கொடுமை நடக்கட்டும், என்ன வேணா எங்க மக்களை பண்ணிக்கிங்க, இல்ல என்ன வேணா பொதுமக்களுக்கு என்ன வேணா ஆகட்டும், ஆனா எனக்கு அந்த 2 MP சீட்டு முக்கியம் கூட உட்காந்துக்கிறதா? அப்ப அதுதான் கூட்டணியினுடைய தர்மமா? இல்ல ஒரு பக்கம் தலித் அமைப்புகள் தலித் தலைவர்கள் ஒரு பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தின் மூலமா ரொம்பவுமே வந்து ஒரே கருத்துக்களை ஒருமித்த கருத்துக்களை ஒன்றி போறாங்க. திருமாவளவன் அவர்கள் மட்டும் கூட்டணி தர்மத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதை வந்து மக்கள் பார்ப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து திருமாவளவனுக்கு நல்ல பேர் கொடுக்காது. அப்ப நான் சொல்றது, இப்ப இந்த கள்ளச்சாராய சாவு நடந்தது கள்ளக்குறிச்சியில 65 பேருக்கு மேல இறந்தாங்க. பெரும்பான்மையானவங்க வந்து பட்டியலினத்த ஆளுங்கிறது தான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டத்தில் கூட என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நான் டாஸ்மாக வந்து நான் அலோவ் பண்ணிட்டேன், இது வந்து இதுவும் நானும் ஒரு குற்றவாளி தான்ங்கிறாரு. டாஸ்மாக நான் பார்த்திருக்கணும், நானும் ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிறாரு. இல்ல பேரளவுல மட்டும்தான். நான் அதான் கேட்கிறேன், நீங்க குற்றவாளின்னு நீங்க குற்றத்தை ஏத்துக்கிறீங்க, வெரி குட், வாட் நெக்ஸ்ட்? நான் பொறுப்புன்றீங்க, ரைட், பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து ப்ராகிபிஷன் கொண்டு வந்தா நாங்களும் கொண்டு வந்துடும். இது பேச்சா இது? ஏன் இது வந்து உங்களுக்கு டாஸ்மாக் வந்து நீங்க தமிழ்நாட்டுல நீங்களே இது வந்து எல்லாத்துக்கும் வந்து மாநிலத்துக்கு கொடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் எல்லாம் கூறும்ல. இப்ப இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இல்லையா உங்களுக்கு? நீங்க பார்த்து இது முடிவெடுத்து டாஸ்மாக் நீங்க க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா உடனே மத்திய அரசாங்கம் வந்து உங்களை நிர்பந்திச்சு ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிருமா? இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்க இல்ல, நீங்க டாஸ்மாக் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுடைய மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து கலாச்சாரத்தை குடிச்சு பாதிக்கிறாங்க, எங்களுடைய மக்களுக்கு வந்து இது இவ்வளவு சேதாரப்படுத்துது, எங்களுடைய சமூகம் வந்து முன்னிலைக்கு வர முடியாது இருக்கிற அளவுக்கு மது ஒரு பெரிய காரணம். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு கொலை கிடைக்கிறவங்க பூராமே இந்த மது வந்து இந்த மாதிரி ஒரு சமூக குற்றத்திற்கு மது எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இல்ல அது இல்லாம எந்த ஒரு குற்றச்சாட்டும் நடக்கலைன்றதான் நம்ம சொல்லணும். எதா இருந்தாலும் மது போதையில பண்ணேன், கஞ்சா போதையில பண்ணேன், ஒரு ஏதோ ஒரு ராஜ போதையில பண்ணேன், இதுதான் சொல்றாங்க. அப்போ அதாவது என்னன்னா, நீங்க ஒரு மதுவோ இல்ல கஞ்சாவோ ஏதோ பண்ணும்போது உங்களுக்கு போதை வரும்போது நீ மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து மிருகத்துல இருந்து எவால்வ் ஆகி வந்தோம் அப்படின்றோம். குரங்குல இருந்து மனுஷன் மிருகம் பண்பு அப்படியே வளர்ந்து இன்னைக்கு மனித பிறவி வந்திருக்கோன்றோம். அப்போ வந்து நமக்கு வந்து அதுக்கு உண்டான மிருகத்துக்கு உண்டான அந்த குணாதிசயங்கள் DNA உள்ள இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு மதுவோ சாராயமோ கஞ்சாவோ போகும்போது அந்த மறைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் பூரா வெளிப்படும். அப்ப இந்த மது உள்ளார போகும்போது மனிதனை மிருகமாக்கக்கூடிய பொருள் மது. அது கள்ளச்சாராயமா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்கா இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து உணர்றீங்க நீங்க. ஆமா, நானும் தப்பு பண்ணிட்டேன், நானும் பொறுப்பேற்றுக்கிறேன்றீங்க. அந்த ஒரு நாள் போராட்டத்தோட முடிஞ்சு போச்சு அந்த பொறுப்புணர்வு. அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? அதுதானே பொறுப்பாளிக்கு உண்டான கடமை. அப்ப வந்து நீங்க வந்து மத்திய அரசாங்கம் வந்து இது வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தா நாங்க மதுவிலக்கு கொண்டு வரங்கிறது இதெல்லாம் ஒரு பேச்சா இது? அப்ப இதுக்கும் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் காரணமா? இல்ல இது இன்னொரு கேள்வி. இந்த வேதனை பதிவோட பாரஞ்சித் அவருடைய இன்னொரு பதிவு இருக்குல்ல, அதாவது இனி வரும் காலங்களில் இது போன்ற குற்றச்சம்பவங்களோட தலைவர்களும் பாதிக்கப்படாத வகையில என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, என்ன பிளான் பண்ண போறீங்க, என்ன வரையறை செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அது ஒரு முதன்மையான கேள்வியா பார்க்க. இல்ல, இது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விதான். நான் திருப்பி அதான் சொல்றேன், இந்த சமூகத்துக்கு மட்டுமே இல்லை, எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுக்காகட்டும் ஒரு தனி மனிதனுக்காகட்டும் என்ன நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க, என்ன வரையறை செய்ய போறீங்க இது போன்ற குற்றச்சம்பவங்கள்? அப்ப லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். அந்த போலீஸ்க்கு வந்து நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு போலீஸ் நடவடிக்கை எடுக்கும்போது எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் உள்ள இருக்கக்கூடாது, ஜாதிய தலையீடுகள் உள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஜாதிக்காரங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ண போட்டாலும் அந்த ஜாதி சேர்ந்தவன் கூடி சுத்திக்கிறான். முதல்ல கட்சி தலையீடு போயிட்டு கரைவெட்டி போயிடுது காவல் நிலையம். ஆமா, அப்ப வந்து நீங்க கட்சி தலையீடு ஒரு பக்கம், ஜாதி சங்கங்களுடைய தலையீடு ஒரு பக்கம். அப்போ இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க வேண்டியவருடைய கடமை யாருது? அரசாங்கத்தினுடைய. இப்ப ஒரு போலீஸ் மந்திரி சொல்ற வரைக்கும் போலீஸ் வந்து யாருக்கும் கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா போலீஸ் மந்திரியே வந்து இல்ல இதெல்லாம் கொஞ்சம் விட்டு பிடிங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்ப இது வந்து வெறும் போலீஸ் கூட மட்டும் இந்த குற்றத்தை நம்ம வந்து சுமத்திட்டு ஒரு கள்ளச்சாராய சாவுங்கிறனால ஒரு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சா?
இல்ல புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமிஷனர் கூட ஐபிஎஸ் அருண் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, குற்றவாளிகளுக்கு ரவுடிகளுக்கு அவருடைய பாணியிலேயே நான் பதில் சொல்லுவேன், அத குற்றங்கள் நடக்காம தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து வரவேற்கக்கூடியதுதான். அதாவது வந்து ஒரு ரவுடிகளுக்கு வந்து நீங்க பயம் இல்லாத வரைக்கும் ரவுடிகள் ஆடத்தான் செய்வாங்க. அப்ப எந்த இடத்துல, ஏன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க போய் பண்புரைக்க முடியாது, நீங்க எடுத்துரைக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த லெவலெல்லாம் தாண்டிட்டாங்க. இப்போ ஒரு பையன் வந்து ஆரம்ப கட்டத்துல ஒரு ஸ்டேஜ்ல தப்பு செய்யறவனா இருந்தானா அவனை கூப்பிட்டு நீங்க அரவணைச்சு பேசி சொல்லி அவனை வந்து பக்குவப்படுத்த முடியும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களை முழு நேரமா வந்து இது ரவுடி தொழில்தான், இது ஆளுங்களை வந்து போடுறதுதான் உங்க வேலையா இருக்கும்போது என்ன பண்ண முடியும் நீங்க அவங்கள? அப்ப நீங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து ஆகணும். அவங்க பாணியிலே சொல்றோம்னா இவங்க வெட்டுறாங்கிறதுக்காக போய் அவங்க வெட்டுவாங்கங்கிற அர்த்தம் இல்லை, அவங்க என்கவுண்டர் பண்ணுவாங்கங்கிற அர்த்தம் இல்லை. ஆனா ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு சாதாரண ஒரு ரவுடிசமா இருந்தா கூட அந்த ரவுடிசம் இல்லாத அளவுக்கு போலீஸ் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். அப்ப அந்த போலீஸுங்கிறவங்களுடைய வேலையை லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது, அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடோட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கணும். அதே சமயம் அந்த அதிகாரத்தை சரியான வழியில நடத்துற அளவுக்கு அரசாங்கத்தினுடைய மேற்பார்வை இருக்கணும். இது ரெண்டும் இருக்கும்போது கண்டிப்பா வந்து ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். பண்ண முடியாமலாம் போகாது. இதை விட எவ்வளவு பெரிய ரவுடிசத்தெல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம இதெல்லாம் புதுசு இல்லை, பார்த்திருக்கோம். மற்ற மாநிலத்திலையும் பார்த்திருக்கோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கிறதையும் பார்த்திருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கைமீறி இன்னும் போகல, ஆனா கைமீறி போற அளவுக்கு விடாதீங்க. அப்ப நீங்க வந்து பொறுப்புணர்வை எடுத்துக்கிறவங்க, அந்த கடமை உணர்ச்சியோட நீங்க போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவங்களும் ப்ராப்பரா எந்த இடத்துலயும் வந்து அதிகார துஷ்பிரகாரமும் நடந்துடக்கூடாது. அதுக்கு தான் வந்து அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஃப்ரீடம் கொடுத்தாலும் அதை கண்காணிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி அதை டைரக்ட் பண்ணி அதை ரெகுலேட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்ப அதுவும் இல்லாம நீங்க சீஃப் மினிஸ்டரே அதை வச்சிருக்கீங்க. ஒரு சாதாரண மினிஸ்டர் சொல்றதுக்கும் சீஃப் மினிஸ்டர் சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சோ அப்ப வந்து இது 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 கட்டுப்படுத்த வேண்டியதா, கட்டுப்படுத்த வேண்டியது, கட்டுப்படுத்த முடியுமா? தாராளமா கட்டுப்படுத்த முடியும். அந்த பொலிட்டிக்கல் வில் வேணும். இல்ல இப்ப இந்த பதிவை வச்சு பார்க்கும்போது சார், இன்னும் சில தலித் தலைவர்கள், தலித் அமைப்புகள் வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலையில இருந்தவர்கள் கூட இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து இன்னைக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இது வருங்காலங்கள்ல வந்து அவரை திமுகவிற்கான ஒரு எதிர்ப்பு அரசியலை உண்டாக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்துல நடக்கிற அத்தனை இந்த வன்கொடுமை அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது கொலை பண்றது மட்டும் நான் கொலைன்னு நான் சொல்லல. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்க மலத்தை கலக்குறீங்கன்னா அது கொலையை விட மோசமானது இல்லையா அது? ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு காத்துக்கு அடுத்தது தேவை தண்ணி. அப்போ இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருள்ல போய் நீங்க அதை குடிச்சிடக்கூடாதுன்னு போய் ஒரு மலத்தை கலக்குறீங்கன்னா எவ்வளவு ஒரு ஈன புத்தி இருக்கிறவன் தான் அந்த செயலை பேச மனுஷன் செய்வான அந்த செயலை. அப்ப அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது? இதுக்கு யார் குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சா? எல்லாம் பண்ணியாச்சா? தண்டனை கொடுத்தாச்சா? அப்போ இது என்னன்னா, ஒரு தப்பு நடக்கும்போது பூரா அதுக்கு வந்து ஒரு ஆமாமா நாங்களும் வருத்தப்படுறோம், ஆமாமா நாங்களும் பொறுப்பேற்கிறோம், ஆமாமா நாங்களும் உங்களை மாதிரியே வந்து வருத்தப்படுறோம்னு சொல்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப அதுக்கு நீங்க உங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையை நீங்க எப்ப பெற முடியும்னா நடவடிக்கைகள் மூலியமா தான் நீங்க பெற முடியும். இன்னைக்கு யார் யாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போடுறீங்கல்ல, ஒரு அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டா பேசிட்டா உடனே அவங்களை தூக்கி உள்ள போடுறீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சமூக குற்றங்களை செய்யறீங்களா பூரா நீங்க ஏன் தூக்கி உள்ள போடக்கூடாது? அப்ப அந்த அந்த அதிகாரம்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அதுக்கு தானே இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்க. ரவுடிகளை வந்து கண்காணிக்கிறது தானே போலீஸ்காரங்களோட. நார்மலா நீங்களும் நானும் இருக்கீங்களா, நம்மளை கண்காணிக்கிறதுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இதே வந்து ஒரு ரவுடி இருக்கானா புதுசா இன்னைக்கு காலையில ஒரு ரவுடி வந்துட மாட்டான். அவன் கிராஜுவலா தான் ஒரு ரவுடி வந்து டெவலப் ஆகும். சின்ன சின்னதா தப்பு செஞ்சு காவல்துறையினுடைய அஜாக்கிரதையால வளர்ந்து வந்து அப்ப உங்களுடைய ஓவர் சைட்ல வருவாங்க அது. சோ அப்ப வந்து உங்களுடைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் எந்த அளவுக்கு. ஏன்னா அதனாலதான் இன்டெலிஜென்ஸ்ல ஸ்பெஷல் யூனிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணக்கூடிய ஆளுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன லெவல்ல தப்பு பண்ணக்கூடிய ஆளுங்க, பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய ஆளுங்க, பொலிட்டிக்கல் கிரைம் பண்ணக்கூடிய ஆளுங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களுக்கு எனக்கும் தெரியாது அது. ஆனா இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கும் போலீஸ்க்கும் நிறைய தெரியும் இந்த விஷயங்கள். அப்ப அவங்கள வந்து செயல்படுத்த விடாம பண்றது யாரு? எங்க இருந்து அவங்களுக்கு அழுத்தம் வருது? எதனால அழுத்தம் வருது? ஏன் அவங்கள ஃப்ரீயா நீங்க ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? கடைசியில எல்லாத்தையும் பண்ணிட்டு பழைய பூரா போலீஸ் மேல தூக்கி போறது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. நிச்சயமா சார். இப்போ தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த மாதிரியான நடவடிக்கையை முன்னேற்பாடுகள் செய்யறாங்க அப்படின்னு அடுத்த நேரங்களில் சொல்லிடுவோம். நன்றி சக்தி.